ஹாய் காய்ஸ், நாளைக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள். எல்லாருக்குமே தெரியும், ஜனாதிபதி தேர்தலுக்குரிய நாள். தேர்தலில் வாக்களிக்கிற முறை தெரியாமல் சரியான முறையில் வாக்களிக்காமல் போகிறதால கிட்டத்தட்ட 5 வீதமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக கருதப்படுது. வாக்களிக்கணும் மட்டும் போயிட்டு அது அந்த சரியான முறையில் இவ்வாறு வாக்களிப்பதுன்னு தெரியாமல் அந்த அறிவின்மையாளர் வாக்களிக்கிறதால இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 5 வீதமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக கருதப்படுது. கிட்டத்தட்ட அந்த 5 வீதமான வாக்குகளை நாங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 6,70,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இந்த சரியாக வாக்குற முறை தெரியாமையால் வர பிழை ஒன்று. அதை நிவர்த்தி செய்கிறதுக்காண்டித்தான் இந்த வீடியோ ஒன்று போடுறேன். அந்த குழப்பங்களுக்கான ஒரு நிவர்த்தியாக தான் இந்த வீடியோவில் நான் அதை முழுமையான விளக்கம்னு சொல்ல போகிறேன். அதோட இந்த விருப்பு வாக்கு முறை நாங்கள் 1, 2, 3 3 பேருக்கு விருப்பு வாக்குகள் செலுத்தலாம். அது சம்பந்தமான விரிவான விளக்கமும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ தேர்தலில் என்ன மாதிரி முறையில் வாக்களிக்கிறது என்று ஒரு சின்ன விளக்கம் ஒன்று தரப்போகிறோம். அதோட சில மக்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது, என்ன மாதிரி வாக்களிக்கிறதுன்ட்டு. அதோட இந்த முறை அந்த விருப்பு வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்குது. அது என்ன மாதிரி விருப்பு வாக்கு கொடுக்கறது, அதோட விருப்பு வாக்கு இல்லாமல் நார்மலாக ஒருத்தருக்கு வாக்களிக்கிறேன்டா அது என்ன மாதிரி வாக்களிக்கிறது, அது ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறபடியே அது சம்மந்தமான விரிவான தகவலில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் சரியாக பார்க்க வேண்டிய விஷயம், சரியான வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்யணுமெண்டா தரையடையாளமும் விருப்பு வாக்கு போடுறேன்டா 1, 2, 3 என்று வாக்குகளை செலுத்தும் முறையை இதை ஞாபகத்தில் வச்சுருந்தாலே காணும். அது உங்களுக்கு சரியாக வாக்கு செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் சரியான முறை. இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட 38 பேர் போட்டியிடுகிறார்கள். அதனால் வாக்குச்சீட்டும் ஒரு மிகப்பெரிய வாக்குச்சீட்டாக தான் காணப்படும். 38 பேர்கிட்ட பேரும் போட்டு பக்கத்தில் அவங்களோட சின்னங்கள் போட்டு அடுத்து வாக்காளர்கள் குறியீடு போடுவதற்கு ஒரு இடமும் காணப்படும். பக்கத்தில் வாக்குச்சீட்டு எப்படி இருக்குமெண்டா, நார்மலாக தேர்தல் வேட்பாளர்கிட்ட பேர், அதுக்கு பக்கத்தில் சின்னம், அதுக்கு பக்கத்தில் வாக்காளர் அடையாளம் இடுவதற்குரிய சின்ன இடம் ஒன்று காணப்படும். அந்த வாக்குச்சீட்டில் நீங்கள் முதலாவது யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு அவர்கிட்ட பேரை முதல் கண்டுபிடிக்கணும். அந்த வாக்குச்சீட்டில் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு வாக்களிக்கலாம், இல்லாட்டி யாராவது 3 பேருக்கு விருப்பு வாக்கும் போடலாம். ஒன்று நீங்கள் பிரதானமாக யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்ட்டு ஒரு வேட்பாளர்கிட்ட வாக்கு, மற்றது விருப்ப தேர்வுகள் 1, 2, 3 விருப்பு வாக்குகளும் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை என்னென்று சரியாக வாக்களிக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அதில் ஒரு வேட்பாளருக்கு தான் வாக்கு செலுத்த போகிறீங்களேன்னு சொன்னால், நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்கள்ன்ற அந்த வேட்பாளர்கிட்ட பேரை கண்டுபிடிச்சி அந்த வேட்பாளர்கிட்ட பேருக்கு நேராக 1 இல்லாட்டி தர என்ற அடையாளம் கொடுக்க முடியும். 1 அடையாளம் இல்லாட்டி தர என்ற அடையாளம், 2ல் ஏதாவது ஒன்று போடணும். 2ஐயும் ஒன்றா போடக்கூடாது. 1 இல்லாட்டி தர, 2ல் ஏதாவது ஒரு அடையாளம் நீங்கள் கொடுத்து அந்த வேட்பாளரை தெரிவு செய்யலாம். நீங்கள் 1 போட்டிங்கன்னா 2, 3 சொல்லி இன்னும் ஒரு வேட்பாளர்களை விருப்பத் தேர்வில் தெரிவு செய்ய முடியும். ஆனால் தர அடையாளம் போட்டால் 2, 3 விருப்பத் தேர்வுகள் அதில் பதிவிட முடியாது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். 1 போடணும், இல்லாட்டி தர போட்டு யாராவது ஒரு ஆளை தெரிவு செய்யணும். 1 போட்டால் 2, 3 2 விருப்ப தேர்வு மூலம் 2 வேட்பாளர்களை இன்னும் தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நீங்கள் யாராவது 2 பேருக்கு மட்டும் விருப்பு வாக்கு செலுத்த போகிறீங்கன்னா அந்த விருப்பு வாக்குகள் அவங்களோட பேருக்கு நேர 1, 2 என்று அடையாளம் விட்டால் போதும். யாராவது 2 பேருக்கு மட்டும் விருப்பு வாக்கு செலுத்த முடியுமெண்டா. நீங்கள் தவறான வாக்களிக்கும் முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு நேர அவங்களோட சின்னம் பொறிக்கப்பட்ட கோட்டுக்கு நேர 1, 1 2 பேருக்கு தொடர்ந்து போட்டிங்கன்னா 1, 1 தொடர்ந்து போட்டால் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். அதோட 1 நம்பரையும் போட்டுட்டு இன்னும் ஒரு வேட்பாளருக்கு நேர தர அடையாளம் போட்டிங்கன்னா அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். 1 போட்டுட்டு திருப்ப தர என்ற அடையாளம் போடக்கூடாது. நீங்கள் ஏதாவது 1 தான் போடணும். 1 இலக்கத்தில் 1 போடணும், இல்லாட்டி தர அடையாளம் போடணும். 2ஐயும் 2 வேட்பாளருக்கு கொடுத்தீங்கன்னா அது செல்லுபடியற்ற வாக்காக மாறும். இன்னும் ஒரு செல்லுபடியற்ற வாக்கு, நீங்கள் நார்மலாக 1 என்ற நம்பரை போடாமல் 2, 3 என்று வாக்கு நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும்.
அதோட இன்னும் ஒரு செல்லுபடியற்ற வாக்கு எக்ஸெண்ட் அடையாளத்தை போட்டுட்டு நீங்கள் 2 3 என்ற நம்பர் கொடுக்கறது அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக தான் கருதப்படும். விருப்பு வாக்கு கொடுக்குறேன்ட்டு முதல்ல எக்ஸெண்ட் அடையாளம் போட்டுட்டு 2 3 என்ற நம்பர் கொடுத்தீங்கன்னா செல்லுபடியற்ற வாக்காக போயிடும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் தனியாக ஒரு நபருக்கு மட்டும் வாக்கு செலுத்த போகிறீங்கண்டா தர என்ற அடையாளத்தை போட்டுக்கொள்ளணும். விருப்பு வாக்கு செலுத்த போகிறீங்கண்டா 1 2 3 என்ற அடையாளத்தை செலுத்தி நீங்கள் விருப்பு வாக்குகளை சேர்த்துக்கொள்ளலாம். அதோட எக்ஸெண்ட் அடையாளத்தை போட்டுட்டு நீங்கள் திருப்ப விருப்பு வாக்கு செலுத்த போகிறீங்கன்னா அப்படி செய்ய இயலாது. எக்ஸெண்டு போட்டால் அது தனி வாக்காகத்தான் கருதப்படும். விருப்பு வாக்கு செலுத்துகிறேன்டா நீங்கள் 1 2 3 அடையாளம் போட்டு தான் விருப்பு வாக்கு செலுத்தணும். எக்ஸெண்டு போட்டுட்டு நீங்கள் திருப்ப விருப்பு வாக்குகளை செலுத்த முடியாது. அப்படி விருப்பு வாக்கு செலுத்தினா அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். அதோட நீங்கள் வாக்கு செலுத்தும் போது 1 2 3 4 என்று நம்பர் போட்டாலும் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். 1 2 3 மட்டும்தான் வாக்குச்சீட்டில் பதிவிடணும். 1 2 3 4 போட்டிங்கன்னா அது செல்லுபடியற்ற வாக்காக போயிடும். அதோட நீங்கள் அந்த எக்ஸெண்ட் அடையாளத்தை விட வேறு அடையாளங்கள் நீங்கள் போடுவதாலையும் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும். இன்னும் ஒன்று, யாருக்குமே வாக்களிக்காமல் எம்டியாக இருந்தாலும் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். இன்னும் ஒன்று, 3 இடத்துலையும் நீங்கள் தர அடையாளம் போட்டு எக்ஸெண்ட் போட்டிருந்தால் 3 இடத்தையும் போட்டிருந்தாலும் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். 3 இடத்தையும் எக்ஸ் போடுவது. இப்படியான தவறான முறையில் வாக்களிச்சிங்கன்னா அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். இந்த முறைகள் தான் செல்லுபடியற்ற வாக்குகளுக்குரிய முறைகள். இதுக்கு சரியான முறை என்று சொல்லப்போனால், நீங்கள் வாக்கெடுப்பு நிலையத்துக்கு போகிறதுக்கு முதலே எந்த முறையில் வாக்களிக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு போனீங்கன்னா அது இலகுவாக இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் விருப்பு வாக்கு செலுத்த போகிறோம் இல்லாட்டி தனிநபருக்கு வாக்கு செலுத்த போகிறோம் என்ற குழப்ப நிலைமை வந்துச்சேன்டா இப்படியான பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக போயிடும். நீங்கள் சரியான வழி வாக்கெடுப்பு நிலையத்துக்கு போக முதலே எந்த முறையில் வாக்களிக்க போகிறீங்க என்று சரியாக தீர்மானித்து கொண்டு செல்வது நல்லது.